Hello friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிவி வாங்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அது ஒரு கதை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி நான் வந்து டிவி புக் பண்ணியிருந்தேன் எங்கள் ரூமுக்கு. ஸோ மேலே வந்து எங்கள் ரூமில் மோனாவோ நானும் இருக்கிற ரூமில் வந்து ஒரு டிவி இல்லை. ஸோ கீழே வந்து பெரிய டிவி இருக்குது ஹால் ரூமில். அது வந்து மம்மி டாடி அவங்க வந்து இருக்கும் போது அவங்க பார்க்குவாங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் போது டிவி எல்லாம் பார்க்குவேன், கேம்ஸ் ஆடுவேன் நான். அதுக்கோசரமே சரி ஒரு டிவி வாங்கலாம்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு டிவி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்தானேத்து போட்டேன்னா அது வேற ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணிட்டு இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் கம் ஒரு நாள்லயே வர்றதா இருந்துச்சு. அது நேத்தே வர்றதா இருந்துச்சு. நேற்று பார்த்தேன் வரல. அப்புறமா அங்கே டெலிவரி பண்ற பர்சன் என்ன போட்டிருந்தான்னா, நான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருந்தான். என்னன்னா இது என் வீட்டுக்கே வரலையே. சரி நானும் பாக்குறேன், ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், கஸ்டமர் கேருக்கு பேசுறேன். அப்புறமா பயம் ஆயிடுச்சு. ஆனா ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க வாங்கின டிவி வந்து கிட்டத்தட்ட 23,000 ஏதோ, அந்த 23,000 சேஞ்ச் அந்த டிவி. ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டோமே, ஸ்கேம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி திருப்பி நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எடுத்துன்னு போயிடுவோம், நாங்கள் வந்து கிட்ட வர மாட்டோம், ஐ மீன் கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு போயிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ரீஃபண்ட் அட்லீஸ்ட் பண்ணுவாடான்னு சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் கொடுத்து அப்புறமா சரி இன்னைக்கு காலையில் ரீஃபண்ட் வந்துச்சு. எனக்கு அந்த அமௌண்ட் வந்துச்சு. சரி நானும் மோனோ டிஸ்கஸ் பண்ணோம் என்ன பண்ணுறது, திருப்பி ஆன்லைன்லேயே போகலாமா இல்லை டேரெக்டாக போய் வாங்கலாமான்னு. மோனா எப்படியோ சென்னையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோனா சொல்லிட்டு சரி நீங்களே போங்க, நீங்களே போயிட்டு பார்த்து ஷோரூமில் போய் ஒரு வாட்டி போய் பார்த்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சரி அதனால தான் இப்போ வந்து இன்னையோட பிளாக் என்னன்னா, நாங்கள் டிவி வாங்க போகிறோம். நானே என் ஃப்ரெண்டு சௌரப் கூட இருக்கிறான், அவன் தான் வீடியோ எடுத்துன்னுக்கிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறோமா இல்லையா, என்ன டிவி வாங்குறோம் ஏது டிவி வாங்குறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷோரூம் எங்கேயோ அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, பார்க்குறீங்கல்ல எப்படி இருக்கு பாருங்கள் டிராஃபிக்கு. அங்கேருந்து அங்கே இருக்க செம்ம டிராஃபிக்கு. காரில் வரன்ட்டோம் நானே சௌரப்போ. அதனால இப்போ என்ன பண்ணுறோன்னா, கார் நிப்பாட்டுட்டு நடந்துன்னு போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. ஐயோ கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஷோரூம்ஸ். அதனால ஒன்று ஆக்சிடென்ட் வந்து கபருங்க. நீங்க வீக்கெண்ட் கீழே பண்றா. டேய் ஏண்டா சடனா வந்து சௌரப் தான் பிளாக் பண்ணிருக்கிறாப்ல. ஒரு இது வந்துச்சாங்க, பள்ளம் வந்துச்சு. அதனால சௌரப் வந்து கால்கில் விட்டானா பயம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து கத்தனை கீழே பண்றான்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நடந்துன்னு போயிருக்கிறோம். கொஞ்சம் ஷோரூம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. எங்கே தான் இருக்கோ. ஆமாம், பிகாஸ் இட்ஸ் வீக்கெண்ட் இல்லை, வீக்கெண்ட்னால அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷோரூம் போயிட்டு நாங்கள் பேசுகிறோம். பண்ணிட்டோம்ப்பா, எப்படியும் வந்து அவ்வளோ தூரம் நடந்துன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமா பண்ணிட்டோம். உள்ளே போகிறோம், போய் பார்க்கலாம். Mona say hi. Second thing ಬಂದ್ಬಿಟ್ಟು once Wi-Fi connect ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನಿಮಗೆ YouTube Netflix Prime Hotstar Hello. Alexa ಎಲ್ಲ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇರುತ್ತೆ ಟಿವಿ. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஷோரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அந்த ஷோரூமில் எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 டிவி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே ஓகே தான். எனக்கு ப்ரைஸ் சொன்னானுங்க, நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிவி, அப்புறமா ஒன்று வந்து கூகுள் டிவின்னு சொன்னாங்க, எல்லாம் ஓகே. பட் என்னன்னா எல்லாமே பேசிட்ட பிறகு என்ன சொல்கிறான்னா, சார் டிஸ்பிளே மாடல் தான் தருவோம், நம்ம புதுசெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு நான் கேட்டேன் எப்படி சார் அது
டிஸ்பிளே மாடல் வந்து நீங்க டெய்லி போட்டுருவீங்க, டெய்லி அது இப்போ வந்து ஓடினுக்கோ, அது என்ன கேரண்டிக்குது, அது வாரண்டியில் ஒன்றுமே இல்லை, அது நம்மளுக்கு வேண்டாம்னா 32 inches. சரி அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் 43 inches பார்த்தேன். சரி யோசனை பண்ணி பார்த்து சரி அட்லீஸ்ட் 32 inches கேட்டேன். அதெல்லாம் இருக்குதா அப்பா பார்ப்பானா, இல்லை சார் நீங்கள் எது வாங்கினாலும் டிஸ்பிளே மாடல் தான் கொடுங்க, என்னப்பா ஷோரூம் இதுன்னு சொல்லிட்டு நானே ஷோரூம் ஃபோன் பார்த்தோம். லைக் அப்புறமா மோனா ஃபோன் பண்ணி கேட்டேன். மோனா வந்து இல்லை அர்ஜென்ட் பண்ணாதீங்க, வேண்டாம் டிஸ்பிளே மாடல் வேணா, நீங்கள் வேறு எதுனா ஷோரூம் போய் பாருங்கன்னு சொல்லணும். கிளம்பிட்டோம் நம்ம அந்த ஷோரூம்லேருந்து. இப்போ வந்து குரோமாலேருந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் போயிருக்கிறோம். ஒரு வாட்டி பார்க்குறவங்க செட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் இன்னைக்கு டிவி தூக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பார்ப்போம், கொஞ்சம் டைம் எடுத்து தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ நாங்கள் வந்து ரிலையன்ஸ் போய் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு நம்ம தேடுற மாடல் கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். இன்னொரு ரிலையன்ஸ்க்கு வந்தோம். சாம்சங்கும் பார்த்தோம். இந்த மாடல் எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து டேபிள் மவுண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து நான் டேபிள் மவுண்ட் பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு இப்போதுக்கு. ஐ மீன் வால் மவுண்ட் பண்ணுற ஐடியா இல்லை, நான் டேபிள் மேலே வைக்கலாம் தான் பிளான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப எப்படி இருக்குன்னு. சரி இப்போ இந்த மாடல் பார்த்தோம். இதுக்கு இதோட சேம் தான், இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது நான் கேட்டுக்கிறேன், பெஸ்ட் ஆஃபர் என்ன கொடுக்குறான்னு வந்துட்டு பார்த்துட்டு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிவி புக் பண்ணிட்டோம். எந்த மாடல் பண்ணியிருக்கிறோன்னா இந்த மாடல் பண்ணியிருக்கோம். சாம்சங் கிறிஸ்டல் UH அல்ட்ரா HD புது மாடல் தான், 2025 மாடல், 43 inches. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டிவி புக் பண்ணிட்டோம், ஆர்டர் போட்டாச்சு. ஸோ வந்து இன்னும் 2 நாளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிவி வீட்டுக்கு வந்துடும்மா. ஹாப்பியாக போகிறோம். மோனா இல்லை, பட் என்ன பண்ணுறது, சரி எல்லாம் வீடியோ காலில் பேசின்னு தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். 2 பேரும் பார்த்து தான் நாங்கள் வாங்கினோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 daysல டிவி வந்துடும். டிவி வந்துட்டோம், இன்ஸ்டால் எல்லாம் பண்ணிவிட்டு நான் டிவியை வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்ன டிவி வாங்கிக்கிறோம், எது என்ன பண்ணிக்கிறோம், என்ன மாடல், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து டிவி இன்ஸ்டால் பண்ணுறது நீங்க வந்து வீடியோல பாப்பீங்க. One day later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டிவி வாங்கி செகண்ட் டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு டெலிவரி வரும்னு சொல்லிட்டு நானும் காத்துன்னு இருந்தேன். காலையில் எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு டெலிவரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக, இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் இது நான் டிவி வாங்கிட்டு வந்து சாட்டர்டே நைட் பண்ணேன். இன்னைக்கு வந்துட்டு டிவி வரும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். இது பண்ணுறேங்க பாருங்க, வேலை இருக்குது எனக்கு, அதோ விட்டுட்டு வந்து சரி வெயிட் பண்ணிருக்கிறேன். சரி வரோம்னு சொல்லிட்டு டிரைவரும் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு, சார் லொக்கேஷன் தெரில, அது கொடுங்க இது கொடுங்க, அப்படி சார் இப்படி சார்ன்னு தலை துண்டா அந்த டிரைவர். நானும் சரி ஓகே என்ன பண்ணுறது, ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே இது, அவங்களுக்கு தெரியாது போலன்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன், கரண்ட் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அப்படி இப்படின்னு காலைல நாட்டா காமிச்சுருந்தாங்க. எங்களுக்கு 11 o'clock ஆயிடுச்சு, 10 o'clock ஆயிடுச்சு, 10 மணிலேருந்து இப்போனா டைம்னா 3 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் சாப்பிடல. டிவி வர டைமில் நான் வந்து ஏஞ்சி போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லி நான் சாப்பிடல. அப்புறமா பார்த்தா ஐயோ இதோ சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு கையில் 3 மணிக்கு. இதுன்னு ஒன்றும் ஃபன் என்னன்னா, டெக்னீஷியன் ஃபோன் பண்ணி சார் எப்போ ரெடியாகிறீங்களா, நான் வந்து வால்மவுண்ட் அது இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போகிறேன் நான் அப்படின்னாரு. இல்லை சார் இன்னும் டிவி வரலன்னா, டிவி வரல இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கோமே, நீங்கள் ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்கன்னா. சரி ஓகே, நானும் அப்டேட்டில் இருந்தேன். அந்த பெரிய வேன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஓகேப்பா நம்மளுக்கு டிவி வந்துச்சுன்னு பார்த்தா, அந்த வேன்லேருந்து இறங்கி இந்த சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு பில்லை கொடுத்துட்டு எல்லாம் ஆயிடுச்சு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. நான் பாஸ் டிவி எங்க பாஸ்ன்னு கேட்டா, இது இல்லை சார் டிவி எங்களுக்கு கொடுக்கல, இதுதான் கொடுத்தாங்க, என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க வந்து கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்ட்டாரு. அப்பா நான் அதுக்கு நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும்லப்பா, நீ வந்து காலையிலேருந்து உயிரை தந்த நீ என்ன அங்கே இங்கே போன்னு சொல்லிட்டு, என்ன பாஸ் நீங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணு வந்துட்டு
கன்ஃபார்ம் டெலிவரி ஆயிடுச்சுன்னு காமிக்குது ஸ்டேட்டஸ். என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க பாருங்க. நான் சொன்னதுப்பா டிவி வரலப்பா, இதே பிரச்சனை தான் நான் வந்து ஆன்லைன்ல பண்ணும் போது எனக்கு இதே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன் எனக்கு நம்மளுக்குன்னே டைம் இப்படி ஆகுதுன்னு தெரியல. எனக்கு டைமே சரியில்லை, வர இந்த மாதிரி தான் நடந்துங்குது. ஒரு ஆர்டருக்கு நான் சரி இப்போ ஆன்லைன்ல போட்டே பிரச்சனை, இப்போ வந்து ஷோரூம்ல போய் போட்டோம்னா பிரச்சனை. சார் திருப்பி வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, ஓகே நீங்க ஒரு வாட்டி ஸ்டோருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணோன்னா சொன்னேன் இந்த மாதிரின்னு. ஆமா சார் மன்னிச்சுக்கோங்க, இது வந்து கிட்டே இருந்துச்சு, இந்த வால் மவுண்ட் இது ப்ராடக்ட் வந்து கிட்டே இருந்துச்சு, அதனால வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. உங்க டிவி வந்து தும்கூர்ல இருக்குது, அது வந்து சேருக்கு நாளைக்கு தான் வந்து சேரும் உங்களுக்கு. அதனால சார் என்னன்னா நான் டென்ஷன் ஆயிட்டு சொன்னேன், இதான் சார் இது ஒரே டைம்ல ப்ராடக்ட் இது பண்ணக்கூடாதா, நீங்க சும்மா நம்ம டைம் வேஸ்ட் இவ்வளவு நேரம் நம்ம சாப்பிடாம வெயிட் பண்ணிருக்கிறேன் நான். நீங்க கரெக்டா காலையில சொல்லிட்டு இருந்தா இதுதான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. நான் அதுதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துன்னு போயிருப்பேன். நான் என்ன பண்ணுறது சார், இல்லை சார் சாரி சார்ன்னு சொல்லிட்டு கன்வென்ட் பண்ணாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னைக்கு டிவி வரல, இன்னைக்கே ஏமாந்துட்டோம். இந்த சின்ன ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க, வால் மவுண்ட். இது எப்படியும் வால் மவுண்ட் பண்ண போறதில்ல, தரல பண்ணுவோமா இல்லையான்னு சரி ஓகே வாங்கி வச்சுக்கினேன். இதோ நான் பே பண்ணி வாங்கினேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டிவி இன்னைக்கும் வரல, டிவி நாளைக்கு தான் வரும். சரி வந்து நாளைக்கு பார்ப்போம். Days later. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு டிவி வாங்கி, புக் பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா டிவி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ காமிக்கிற பாருங்க, நம்மளோட டிவி வந்துச்சு. அப்பாப்பா என்ன ஒரு போராட்டம் இந்த டிவி வர்றதுக்குள்ளயும். ஒரு வாரமா வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் வந்து நினைச்சு, புக்கிங்கோ இல்ல டெலிவரியோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ டிவி வந்துச்சு, ரூம்க்கு எடுத்துன்னு வந்து வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு வந்து கால் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு கேட்டாங்க லைக் உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணணுமா இல்ல வைக்கணுமான்ட்டுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து வால் மவுண்ட் இப்போதுக்கு இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எந்த பிளேஸ் இல்லை எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டேபிள் இங்கே தான் வைக்கணும் டேபிள்ல. ஸோ அதனால இல்லை சார் இது டேபிள் வைக்கணும்னு சொன்னேன். ஸோ அதனால ஓகே அப்போ நீங்களே பண்ணிக்கோங்க, வால் மவுண்ட் பண்ணணும் ஒண்டி தான் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் வரும், சரி நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அது அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நானே வந்து டிவி அன்பாக்ஸ் பண்ணி நானே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்னும் நான் ஆன் பண்ணல, எனக்கு ஒரு வேலை ஒரு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாருங்களேன், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணினுங்கிறேன். பிகாஸ் டிவி வரதுக்கோசரம் யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில். இப்போ யாரும் இல்லை வீட்டில், மம்மி டாடி வேலைக்கு போயிட்டுக்கிறாங்க, ஷேரன் காலேஜ் போயிட்டுக்குது. நான் இருந்தா தான் டிவி போய் டெலிவரி வாங்க முடியும். அதனால சரி நான் வந்து இப்போ வேலை டைம்ல பிரேக்கை போட்டு இப்போ நானே இன்ஸ்டால் பண்ணேன். ஆக்சுவலி டிவி வந்து நாங்க 2 பேரும் ஆன் பண்ணோம்னு எனக்கு ஆசை, மோனா 2 பேரும் இருந்து பண்ணோம்னு ஆசை. பட் என்ன பண்ணுறது, மோனா அங்கே மாட்டின்னுக்கிறதுனால கஷ்டமா தான் இருக்குது. இப்போ நான் தான் டிவி ஆன் பண்ண போறேன். நல்லபடியா விதாசுதன் போட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் டிவி நல்லபடியா வந்து சேர்ந்துச்சு. ஹோப் நல்லபடியா வரணும். இருங்க நான் வந்து டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவி ஆன் பண்ணலாம். வாவ், ஓகே சூப்பர் சூப்பர். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாம்சங் 43 inches டைசன் டிவி, பிராண்ட் நியூ 2025 மாடல். இது இப்போதான் ஆன் பண்ணிருக்கேன், லோட் ஆயின்னு இருக்கு. ஓகே சூப்பர், கிளாப் பண்றதுக்கு அறிவில்லையே. ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆயின்னு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வந்து டைசன் மாடல், இது டைசன் மாடல் 43 inches. வெல்கம் வந்து பாருங்க, வெல்கம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒண்ணு பிரச்சனைனா, எங்களுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இந்த பக்கம் பாத்ரூம் ஓபன் பண்ண எங்க டச் ஆகும், எதனா ஒன்று பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 32 inches தான் போலான்னு பார்த்தோம். பட் என்ன பண்ணுறது, வாங்குறோம் நல்ல டிவியா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு 43 inches போலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஆனா இப்படி இவ்வளவு கேப் இருக்கும்னு, இவ்வளவு கஷ்டப்படுவோம்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இது எதனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செட்டப்பும் ஃபைனலி நான் எல்லாமே செட் பண்ணிட்டு ஒரு யூடியூப்ல வந்து ஒரு சாமி சாங் எடுத்தோன்னு ஒரு சாமி சாங் போட்டு பிளே பண்ணிட்டு அப்புறமா சும்மா நம்ம சேனல் செக் பண்றதுக்கு நான் ஏஜி பிளாக்ஸ் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பரா இருக்குது. டிவி வேற லெவல் இருக்குது, குவாலிட்டி வைஸ், கிளாரிட்டி வைஸ் எல்லாமே. இதுல வந்து இன்பில்ட் அலெக்சா பிளஸ் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்பில்ட் எல்லாமே வந்துடுது அதுலயே. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாமே இருக்கு அதுல. இப்போ ஒரு நியூ சாஃப்ட்வேர், இந்த ஏஐன்றாங்களே அது கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்கு இதுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க லிங்க் இருக்கும், லிங்கை பிரஸ் பண்ணி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next time. Bye bye.